வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் உள்ள பழனாபுரி ஆண்டவன் கரோர குருநாத அருணாபிரமஜி எம்பெருமான் கரு முடிவு பெற்ற குருநாத ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண மகாமந்திரத்தில் குமார் இனத்தில் வருஷப்படி பாடல் 1948. கடைசி வந்து என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடி ஒரு ஆச்சனம். இந்த பாடல் சுகபதம் வேண்டி பாடப்பெற்ற பாடல். தனன தந்தனன் தனன தந்தன தனன தந்தனன் தனன தந்தன தனன தந்தனன் தனன தந்தன தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் வந்து கடைசி வந்து அகன்று உரை புகன்று இரு குழையையும் துறந்து அரிபறந்து ஒளிர் கரிய கண் துறந்தவர் நிறம் தொடைப்பட ஓட கலை நெகிழ்ந்து இரும் குழல் சரிந்திட முளை சுமந்து அசைந்து இடையொசித்து உயிர் கவர இங்கிதம் கெருவிதம் பெற விளையாடும் படைமதன் பொருள் கிளை திருந்திய அதர கிஞ்சுகம் தனை உணர்ந்து அணிபணி நிதம்பம் இன்ப சுகமும் தர முதிர் காம பரவசம் தணிந்து உனை உணர்ந்து ஒரு மௌன பஞ்சரம் பயில் தரும் சுகபதம் அடைந்து இருந்து அருள் பொருந்தும் அது ஒரு நாடு படநடும் சிலம்புகள் புலம்பிட மகிதளம் பிரியங்கூடு மகிழ்ந்திட வரு புரந்தரன் தனபுரம் பெற முது கோப மகர வெம் கரும் கடல் ஒடுங்கிட நிசிசரன் பெரும் குலம் ஒருங்கிற வனஜன் என்று அழும்படி நெருங்கிய ஒரு சூதம் அடியோடும் பிடுங்கிய தடம் கர வடிவ சுரும்பு உற விரும்பிய அடவியும் தொழும்படி அனுராக அவச்சமும் புனைந்து அறமுனைந்து எழு பருவதம் சிறந்த கனதந்தியின் அமுத மென் குயங்களில் முயங்கிய பெருமாளே. ஆஹா, கடைசி வந்து அகன்று உரை புகன்று இருகுளையையும் துறந்து அரிபறந்து ஒளிர் கரிய கண் துறந்தவர் நிறம் தொடைபட ஓட கலை நெகிழ்ந்து இரும் குழல் சரிந்திட முளை சுமந்து அசைந்து இடையொசித்து உயிர் கவர இங்கிதம் கெருவிதம் பெற விளையாடும் படை மதன் பெரும் கிளை திருந்திய அதர கிஞ்சுகம் தனை உணர்ந்து அணி பணி நிதம்பம் இன்ப சுகமும் தர முதிர் காம பரவசம் தணிந்து உனை உணர்ந்து ஒரு மௌன பஞ்சரம் பயில் தரும் சுகபதம் அடைந்து இருந்து அருள் பொருந்தும் அது ஒரு நாடே அப்படின்னு முதல் பதில முடிகிறார். முதல் பதில் ரொம்ப இணக்கமா சுவாமி வார்த்தைகளை வச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன கேட்கிறார்? ஓரங்களெல்லாம் சிவந்து அகலமாய் விளங்கி உரை புகன்று பேச்சை பேசுவது போல விளக்கம் காட்டி இரண்டு குடைகளையும் வீசி தாக்கி பரந்த ரெய்யை கொண்டு விளங்குகின்ற கரிய கண்களானவை துறவியுடைய மார்பையும் துளை செய்வது போல நீண்டு ஓட ஆடை தளர்ந்து கரிய கூந்தலானது சரிய கொங்கழை சுமந்து அதனால் அசைவுற்று இடை ஒடிவது போல துவள உயிரையே கவரும்படி இங்கிதம் கெருவிதம் பெற இனிமையுடனும் செருக்குடனும் விளையாடுகின்ற காம விளையாடலை செய்யும் படை மதன் பெருங்கிளை படை மன்மதனுடைய பெரிய சுற்றமாகிய படை மகளுடைய திருந்திய சுத்தமான கிஞ்சுகாதனம் முறுக்கிதழ் சிவந்த இதழின் சுவையை அறிந்து அணி பணி நிதம்பம் அழகிய பாம்பின் அதாவது படம் போன்ற அல்குல் இன்ப சுகத்தை தரப்பெறும் முற்றிய காம மயக்கம் தணிந்து ஒழிந்து உன்னை ஒப்பற்ற மௌனம் என்னும் கூட்டில் பயில் தரும் அதாவது விளையாடும் சுகபதம் கீழ்நிலையை பேரின்ப நிலையை அடைந்து இருந்து உன்னுடைய திருவருளை பொருந்து மகிழும் அந்த ஒரு பாக்கியமான நாள் எனக்கு கிட்டுமா அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது பதில வடநடும் சிலம்புகள் புலம்பிட மகிதளம் பிரியம் கூட மகிழ்ந்த வரு புரந்தரன் தனபுரம் பெற முது கோப மகர வெம் கரும் கடல் ஒடுங்கிட நிசிசரன் பெரும் குலம் ஒருங்கிற வனஜ நின்று அழும்படி நெருங்கிய ஒரு சூதம் அடியோடும் பிடுங்கிய தடம் கர வடிவ சுரும்பு உற விரும்பிய அடவியும் தொடும்படி அனுராக அவச்சமும் புனைந்து முனைந்து எழு பர்வதம் சிறந்த கனதந்தியின் அமுத மென் குயங்களில் முயங்கிய பெருமாளே அப்படின்னு ரெண்டாவது பதிவு முடிகிறார். வடக்கே உள்ள பெரிய சிலம்புகள் அதாவது கிரௌஞ்சமாதிய மலைகள் எல்லாம் கலக்குண்டு ஒலிக்கவும் பூமியில் உள்ளோர் அன்பு பூண்டு மகிழ்ச்சி வரவும் வந்து அடைக்கலம் புகுந்த இந்திரன் தன்னுடைய பொன்னுலகத்தை பெறவும் மிகுந்த கோபம் கொண்டது போல பொங்கியதும் மகரமெங்கள் உள்ளதுமான வெப்பமுள்ள கரிய கடல் ஒடுங்கி அடுங்கவும் அவுணன் சூரனுடைய பெரிய சுற்றங்கள் முழுதும் அழிவுபடவும் பிரமதேவன் நின்று அழுது ஓலிடும்படி நெருங்கி வந்த ஒப்பற்ற மாமரத்தை அடியோடு பிடுங்கி பிளந்தெறிந்த பெருமை வாய்ந்த திருக்கரத்தை உடைய பெருமாளே அழகனே அழகிய வண்டுகள் சேர விரும்பிய காட்டையும் அடிமை பூண்ட மனத்தோடு வணங்கும்படி காமப்பட்டுள்ள மயக்கத்தை கொண்டு மிகவும் முற்பட்டு எழுகின்றதும் மலை போல சிறப்புற்றதும் பெருமை பொருந்திய யானை போன்றதும் அமுதமயமானதும் மென்மை கொண்டதுமான குயங்களில் வள்ளியின் கொங்குகளை தழுவின பெருமாளை அல்லது அறமுனைந்த மிகவும் ஊக்கம் கொண்டு எழுந்த பெருமாளை மலை போல சிறப்புற்ற
பெருமை வாய்ந்த யானை, தேவசேனின் அமுதம் கொண்ட மென்மை பூண்ட கொங்கைகளை தழுவிய பெருமாளே, அருள் பொருந்தும் அது ஒரு நாளே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் துறந்தவர் நிறந்தொலை, அதாவது துறந்தவரும் காமத்தால் படுவது, துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பான்னு கேட்பார் கந்தரங்காத்தில் 32வது பாட்டில். அடுத்தது முலை சுமந்து அசைந்து கொங்கை பாரத்தால் இடை உடிதல், அந்த பிடிச்சோம் இடை ஒசிந்து உயிர், அதுதான். அடுத்தது மன்னனுடைய படை, படை மதன் பெரும் கிளை, மன்னனுடைய படை மகளிர் ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் மௌன பஞ்சரம் பயில், மௌன பஞ்சரம் ஏற்கனவே இதையும் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே திருப்பூரில். சுகபதம் அடைதல், இது வந்து அருணய பெருமானுடைய வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு பாடல். அருணய பெருமானுடைய வரலாற்று நூல் 146 47 பக்கத்தில் பார்த்தோம்னா இதை பற்றிய விரிவான குறிப்பு இருக்குது. சார், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் என பெயர் பெற்ற எம்பெருமான் முருகன், நீ சுகபதம் தானே விரும்பினாய். சார், சுகம்னா கிளி, சுகம் என்பதற்கு கிளின்னு ஒரு பொருள், பேரின்பம், அதாவது சுகம்னா கிளி, இன்னொரு பொருள் பேரின்பம் என்ற 2 பொருளையும் சொல்லி இந்த 2 பொருளையும் நீ அடைந்து அனுபவிப்பாயாகன்னு அருணயா பெருமானுக்கு கிளி உருவத்தையும் பேரின்பத்தையும் தந்து உதவினார் போலும். இது அருணயா பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்குகின்ற அற்புதமான அடி. அது மட்டும் இல்லை, எம்பெருமானுடைய பெருங்கருணையை சொல்கின்ற வரி. அருணயா பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அதற்கும் தாண்டி எம்பெருமானுடைய கருணை சொல்கின்ற ஒரு அடி. அடுத்தது வனஜன் நின்று அழும்படி, பிரம்மன் பயந்து கலங்குறது, வேதா முறையோ என்று அரற்றம்பார் திருப்புள். அடுத்தது அடவையும் தொழும், வள்ளி இருந்த காட்டையும் கும்பிட்டு தளர்ந்தார் முருகவேல். சார், திணைகள் விளைந்தன, இனி காவல் வேண்டாம்னு வள்ளியை சிறுகுடிலுக்கு வேடவர்கள் அழைத்து சென்ற பின்பு முருகவேல் வள்ளியை திணைப்புணத்தில் காணாதவராய் புலம்பி புணத்தில் இருந்த மயிலையும் பூவையும் கிளிகையும் யானையும் மானையும் அந்த புணத்தையும் அந்த வனத்தையும் வள்ளி எங்கன்னு வினவி வாடி தளர்ந்து வருந்தாராம். சொல்கிறார் சார் கச்சியப்பர், புனையிடை தன்னை காணான் புலம்பிய திருதல் உற்றான், மங்கை கணந்தனை வினவும் ஏனல் புணந்தனை வினவும், பூவையை வினவும் கிள்ளை இளந்தனை வினவும், யானை இரளையை வினவும் தன்கா வனந்தனை வினவும், மற்றை பறைகளை வினவும் ஆடினான் தளர்ந்தான் நெஞ்சம் மருந்தினான் மையற்கு எல்லை கூடினான் வெய்து உயிர்த்தான். இதான் சொல்றார், அடவையும் தொழும்படி அனுராக அவசமும் புனைந்து. அற்புதமான வரி. ஆஹா, எம்பெருமான் கருணை, என்ன ஒரு அற்புதமான வரி. இந்த பாடலை சொல்லும்போது இந்த அடி அப்படியே கந்தபுராண காட்சி அப்படியே கண்டு கொண்டு வருது. சரி, இந்த பாடல் என்ன கேட்குறாருன்னா, அதாவது இந்த பெண் சுகத்தை பெற முயலும் இந்த காம மயக்கம் என்னை விட்டு ஒழியணும். அதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறார். பொதுமொழியுடைய குணாதிசயங்களை சொல்லி, அந்த மயக்கம் ஒழிந்து உன்னை தியானித்து ஒப்பற்ற மௌனம் என்னும் கூட்டில் விளையாடும் கிளி அல்லது பேரின்ப நிலை அடைந்து அதில் நிலைத்து திருவுருளை பொருந்தி மகிழ்வதாக ஒரு நாடு எனக்கு கிட்டுமா. கிளி அல்லது பேரின்ப நிலை, அல்லது கிளி மற்றும் பேரின்ப நிலை ரெண்டுமே அவர் கேட்காமலே கிடைக்கும், கேட்டு கிடைக்காம இருக்குமா. முருகப்பெருமான் ரெண்டையும் கொடுத்தார். அடுத்தது பின்பதில் வடக்கே உள்ள பெரிய மலைகள் கலக்குண்டு பூமியில் உள்ளவர்களால் அன்பு கொண்டு மகிழ்ச்சியுற வந்து அடைக்கலம் புகுந்த இந்திரன் தன்னுடைய பொன்னுலை அடையும்படி மிக்க கோபம் கொண்டது போல பொங்கியதும் மகரமீன்களில் உள்ளதுமான பெரிய கடல் அடங்கவும் அசுரனாகிய சூரனின் பெரிய சுற்றங்கள் முழுதும் அடிபட பிரம்மன் நின்று அழுது ஓலமிடும்படி நெருங்கி வந்த மாமரமாகிய சூரனை அடியோடு பிடுங்கி பிளந்திருந்த பெருமை வாய்ந்த திருக்கரத்தை உடைய பெருமாளே, அழகிய பெருமாளே, அழகிய வண்டுகள் மலர்களைச் சேர விரும்பிய வள்ளிமலை காட்டையும் அடிமை பூண்ட மனத்தோடு வள்ளியை வணங்கும்படி காமப்பட்டுள்ள மயக்கத்தையும் கொண்டு மிகவும் முற்பட்டு எழுகின்றதும் சிறந்த மலை போல பெருமை பொருந்திய யானை போன்றதும் அமுதமயமான மென்மை உள்ளதுமாகிய வள்ளியின் மார்பகங்களை தழுவும் பெருமாளே. இந்த ஈற்றடியில் வள்ளிக்கும் சொல்லலாம், இல்லை இன்னும் அற்புதமாக அறமுனைந்தெழு அப்படின்னா மிகவும் ஊக்கம் கொண்டு எழுந்த பெருமாளே, மலை போல சிறப்பு கொண்ட கணதந்தின பெருமை வாய்ந்த யானை, கணம்னா பெருமை, தந்தின யானை. இது இங்கே தேவசேனை சொல்றார். தேவயானையின் அமுதம் கொண்ட மென்மை பூண்ட கொங்கைகளை தழுவும் பெருமாளே, தழுவிய பெருமாளின்னு தேவசேனி அம்மையாருக்கும் சொல்லலாம். அருள் பொருந்துவது அருள் பொருந்தும் அது ஒரு நாளேன்னு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும்
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோகரம். முருகாசனம். குருநாதர் அருணாபெருமானுக்கு ஜெய். முருகாசனம்.